அண்மை செய்தி. ராம்சர் பட்டியலில் தமிழ்நாட்டிற்கு மேலும் 2 இடங்கள் பட்டியலில் சேர்க்கப்பட்டுள்ளது. அது தொடர்பான அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இதற்காக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அனைவருக்கும் பாராட்டுகளை தெரிவித்துள்ளார். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் செலினா வழங்க கேட்கலாம். வணக்கம் செலினா, உங்களுடைய விவரங்களை பதிவு பண்ணுங்க. அதாவது மழை, வெள்ளப்பெருக்கு, சுனாமி உள்ளிட்ட இயற்கை பேரிடரிலிருந்து நிலப்பகுதியை பாதுகாப்பதில் முக்கிய பங்காற்றும் சதுப்பு நிலங்களின் அழிவை தடுப்பதற்காக 1971ஆம் ஆண்டு ராம்சார் அந்த குறியீடு அந்த நிலங்கள் என்பது அறிவிக்கப்பட்டது. இந்த நிலையில் தொடர்ச்சியாகவே இது போன்ற அந்த சதுப்பு நில பாதுகாப்பு உள்ளிட்டவர்களை பாதுகாப்பதற்காக அந்த ராம்சார் குறியீட்டு இடங்களை கண்டறியும் பணிகள் தொடர்ச்சியாக இந்தியா முழுவதும் இருக்கக்கூடிய பல்வேறு இடங்களில் இந்த பகுதிகளை கண்டறியும் பணி என்பது நடைபெற்று வருகிறது. தமிழகத்தை பொறுத்தவரையிலும் கடந்த 2022 வரையிலும் 14 இடங்கள், அதாவது அதிகப்படியான சதுப்பு நிலங்கள் தமிழகத்தில் தான் இருப்பதாக அந்த கண்டுபிடிப்பு என்பது செய்யப்பட்டு ஒவ்வொரு இடங்களாக அந்த ராம்சார் குறியீடுகள் என்பது வழங்கப்பட்டு வரக்கூடிய நிலையில் தமிழகத்திற்கு மேலும் 2 இடங்களுக்கு இந்த ராம்சார் குறியீடு என்பது தற்பொழுது வழங்கப்பட்டிருப்பதாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தனது எக்ஸ் வலைதளத்தில் பதிவு செய்திருக்கிறார். அதில் குறிப்பாக நீலகிரியில் உள்ள இடத்திலும் அதே போல அரியலூரில் இருக்கக்கூடிய பறவைகள் சரணாலயம் ஆகிய 2 இடங்களிலும் ராம்சார் தலங்களாக தமிழ்நாட்டில் அங்கீகரிக்கப்பட்டிருப்பது என்பது மகிழ்ச்சியை அடைந்திருப்பதாகவும், திராவிட மாடல் அரசின் அரசு ஆட்சிக்கு வந்த பிறகு 2022க்கு பிறகாக தமிழகத்தை பொறுத்தவரையிலும் 13 தலங்கள் அங்கீகரிக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த ராம்சார் தலங்களாக மாற்றப்பட்டிருப்பதாகவும், தற்பொழுது 16 ஆக உயர்ந்திருப்பதாகவும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் சுட்டிக்காட்டியிருக்கிறார். அதே போல சுற்றுச்சூழல் பாதுகாப்பில் நமது அரசின் அயராத முயற்சிகளுக்கு இது ஒரு சிறந்த சான்று என்று முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தனது எக்ஸ் வலைதளத்தில் பதிவு செய்திருக்கிறார். மொத்தமாக தமிழகத்தில் 2022ஆம் ஆண்டு 13 தலங்கள் இருந்த நிலையில் அதற்கு பிறகாக தற்பொழுது 16 தலங்களாக அதிகரித்திருப்பதாகவும், சுற்றுச்சூழல் பாதுகாப்பில் நமது அரசின் அயராத முயற்சிக்கு இது கிடைத்திருக்கக்கூடிய மிகப்பெரிய சான்றாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தற்பொழுது பெருமை தெரிவித்திருக்கிறார். அதே போல மகிழ்ச்சி அடைந்திருப்பதாகவும் தனது எக்ஸ் வலைதளத்தில் பதிவு செய்கிறார். கூடுதல் விவரங்களுக்கு நன்றி செலினா.